பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஆத்துக்கு பக்கத்துல ஒரு மாவு மில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு பெரிய மாவு மில் இருந்தும் அவங்க கிட்ட இல்லாதது என்னன்னா குழந்தை தான். கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயும் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காது. அப்படி போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த வயசான ஆளும் ரொம்ப சோகத்துல அன்னைக்கான வேலையை முடிச்சதும் அந்த ஆத்துக்கு பக்கத்துல போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. போன பார்த்து திடீர்னு அந்த ஆத்துக்குள்ள மாயாஜாலமான ஒரு சுழல் ஏற்படுது. அந்த சுழலுக்குள்ள இருந்து ஒரு நீர் தேவதை அவங்கிட்ட பேச ஆரம்பிக்குது. அந்த தேவதையோ அவனுக்கு அல்ல குறையாத செல்வத்தை எல்லாம் உனக்கு வரமா தரேன்னு சொல்லுது. ஆனா அதுக்கு பதிலா நீ உன் வீட்டுல கொண்டு வந்த ஒரு உயிரை எனக்கு தரணும்னு சொல்லுது. அவளும் நம்ம கிட்ட நாயோ பூனையோ எதுவுமே இல்லை என்ற யோசனையிலே போறான். அப்போன்னு பார்த்தா அவன் வீட்டுல வேலை பார்த்திருந்த வேலைக்காரி ஓடி வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றான். இதை கேட்டதும் அவருக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. குழந்தை இல்லாத ஏக்கத்தை என்னதான் தீர்த்துக்கிட்டாலும் இந்த நீர் தேவதை கேட்டதும் அந்த குழந்தையை தான் இவர் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து அவர் அந்த குழந்தைய வளர்க்கிறப்போ எக்காரணத்தையும் கொண்டு குழந்தைய இந்த ஆத்துக்கு பக்கத்துல அலோ பண்ணவே இல்லை. அந்த தேவதை கொடுத்த வரத்தின் வெளிப்பாடா இவருக்கு வரக்கூடிய வருமானமும் செல்வமும் அதிகமாயிட்டே போகுது. அவன் வளர்ந்து எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவனை தண்ணிக்கு பக்கத்துல மட்டும் யாரும் விடவே இல்லை. இப்படியே பல காலங்கள் கடந்து போக